க்ரீமை தனியாக எடுத்து இதில் வச்சுட்டோம். பால் காய்ச்சினதுக்கப்புறம் அந்த பிஸ்கட் மட்டும் போட்டு பால் ஊற்றி ஊற்றாதீங்கம்மா. ஆனால் அந்த அக்கா அதிகமாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இந்த அக்கா நீ தண்ணி அதிகமாக ஊற்றுனியா? எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஷர்மி என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். பிறந்த நாளுக்கா? இதை செஞ்சு என்ன பண்ண? ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரேன்னு இருப்பாங்க, எல்லாரும் எடுத்துட்டு போய் சாப்பிடு. இப்போ இது எத்தனை பாக்கெட் போட்டிருக்கா? 2. எத்தனை இருந்தது? 2ல் ஒரு இதில் 5 தான் இருக்கும். 10 தான். என்ன பிஸ்கட் போட்டிருக்கீங்க? ஓரியோ பிஸ்கட். அங்கதான் காமிச்சல இந்த ரவுண்ட் ஓரியோன்னு எழுதிருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுக்கல. கட்டியா இருக்கு. தண்ணியா இருக்க கூடாது, கொஞ்சம் கட்டியா இருக்கணும். அப்பதான் இந்த கிரீமில போறதுக்கு இதா இருக்கும். நான் உடஞ்சி பண்ண மேல அப்படி தடவை போறியா? எத்தனை? எல்லாம் வாங்கிட்டு வரது. 2 எடுக்கா? ஐயோ, நீ தான் ஆர்வமா இருக்கிற போல இருக்குக்கேவா. நாளைக்கு அவங்களும் தானே வர போறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம், என்ன அம்மாவுக்கு முன்னாடி தரணும்னு நினைச்சோம். அவங்க அம்மா இல்ல, வேலைக்கு போயிட்டாங்க. யாரு? ஷர்மிதாவோட அம்மா. எங்க வேலைக்கு போயிட்டாங்க? கல்லாய போவாங்க, கொடி கொடுங்க போவாங்க. நேரத்துலயே போயிடுவாங்களே? 8 மணிக்கே போயிடுவாங்களா என்ன? நாங்க போறது 10 மணிக்கு, அவங்க போறது 6 மணிக்கு. 6 மணிக்கு 8 மணிக்கு 6 மணிக்கு தான் அவங்க போவாங்க. சரி, அப்போ நேரத்துலேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லிப்போ. இல்லைன்னா உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் விடணும் இல்லை? இல்லைன்னா அவங்க அம்மாவை வெயிட் பண்ண சொல்லு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு. சார், கொள்ளக்காரங்க விடுவாங்களா? சர்மிட்ட வெயிட் பண்ண சொல்லு, ஒரு நாள் தானே. சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. லீவெல்லாம் போடட்டா நாள் வராதுப்பா. 10 மணிக்காட்ட போக சொல்லு. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போகலாம்ப்பா ஒரு நாளைக்கு. டெய்லியெல்லாம் போக முடியாது. பார்த்தியா, இது கம்மியாக தான்க்கா இருக்கு. போதும். இது இருந்துச்சுன்னா அப்படி தடவை டேய் பின்னாடி இருக்கண்டா. கூப்பிடுறேன். இருக்கா? பிரெட் இங்கே இருக்காதுடா? இருக்கு. எவ்வளோடா? 5 ரூபா. 5 ரூபாங்க. இந்த அப்படியே கட் பண்ணி மேலே செய்யறது. இதுல நான் என்னன்னு செய்யறது? இருக்கிறதுல செய். எனக்கு தெரியும். இதை அப்படியே மெலிசா கட் பண்ணி தடவை மேலே ஒன்று வச்சுக்கலாம். தடவை மேலே இதுதான் நல்லா இருக்கும். கேட்ரிங் பொண்ணு பேசுது. பேக்கரி மேனோட பொண்ணு பேசுறாங்க. பேக்கரி பொண்ணு பேக்கரி மேலே தானே செய்யும். அதான் சொல்றேன். செய்யறது நானு, சொல்றது நானு. இதுல எப்படி செய்யறது கேட்டீங்க, அதான் சொன்னேன். கட்டி ஆகுறீங்கம்மா. பால் ஊத்து. 200 பால். அப்பவே ரொம்ப கட்டியெல்லாம் இது. இந்த பால் வந்து அந்த மில்க் ஷேக் இருக்கு தெரியுமா? எனக்கு இதை பார்த்தா மில்க் ஷேக் நம்ம தான். எடுத்து குடிச்சிடாத, நாளைக்கு பிள்ளைக்கு கொடுக்கணும். ஐயோ தொட சுடு வச்சு இதுல மேட்ல போச்சு. தொட புண் சுட்டு வச்சிருச்சா? இல்லை, பொறுமையா கிண்டணும். நின்று கிட்ட வந்து உட்கார் பாப்பா. மூஞ்ச கட்டு. இது போ. ஏன் இந்த பால் இருக்கு? பால்லாம் சூடா இருக்கு. என்ன பால் கொஞ்சம் வச்சுக்கோ. வெட்டி இந்த ஸ்பூனை கழுவிட்டு வந்துரு. இப்ப இல்ல ஜாதி செய்யறது. அது செய்யணும், இது செய்யணும். இது கழுவிட்டு ஒரு தட்டு எடுத்துருவா. கிண்ணத்தை எடுத்துட்டு வந்தா அதை அலசிக்கலாம் அப்படியே தண்ணி பிடிச்சி. எவ்வளவு அழகா இருக்கு. பால் நிறைய ஊற்றி அப்படியே மில்க் ஷேக் மேல் கொடுத்துடலாம்ல அக்கா. இது அப்படியே இந்த ஸ்பூன்ல இருக்கு, அது வலிச்சு போட்டு கழுவலாம். என்னது? செயின் எடுத்து சைட்டா கட்டலாம்ல. செயின் எடுத்துற பேக். எங்க இருக்கு? எதுல இருக்கு? பேக் இந்த ஜிப்ல. லைவா போடுற?
லைவ் தான் நமக்கு போயிருச்சே. என்னாச்சு? லைவ் மறுபடியும் டிசபிள் ஆயிருச்சு. நல்லா இருக்கா? நமக்கு லைவ் ஃபஸ்ட்டு ஒரு டைம் கட் ஆயிருந்தது, மறுபடியும் கட் ஆயிருச்சு. இனி 1 மாதம் ஆகும் ரிட்டன் வரது. மானிட்டைசேஷன் அதுவும் போயிருச்சு. நான் சொல்கிற இங்கிலீஷ் தப்பாக ரைட்டானு தெரில, அதுவும் போயிருச்சு. இது கதவை சாத்துமா? கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? 250 ரூபா. 250 ரூபா. பார்த்துக்கப்பா. சேனா பார்க்குறீங்களா? எப்படி வாங்குனீங்க? காசு நாங்கள் எல்லாரும் சேர்த்து வச்சோம். அதுக்கு தான் காசு சேர்த்து வச்சிங்களோ? தோடு சூடி முழுசா மாறின சந்திரமுகிய பாருங்க. தோடு ஜிமிக்கி எடுத்துட்டு போய் மேக்ஸ் டீச்சர் காட்டினதுன்னா அவங்க போட்டு பார்த்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டேவா. அப்படியே காட்டுனீங்க? அதான் உள்ள அமைக்கிருக்குமே. சொல்ல வேண்டியதானே டீச்சர் போடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அடி யார் வாங்குறா? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாவே பல்லடி அடிப்பாங்க. ஆசையா பிள்ளைங்க கொண்டு வந்து தருது, அதை போய் போட்டு பாக்குறவங்கன்னு நினைக்கிறது இல்ல. ஐயா அவங்கவுங்க பாத்திர போறாங்க. நிறைய டைம் சேனல் நேம் கேட்டுறாங்க, பாத்திர போறாங்க. இது முடிஞ்சிச்சு. இதோட வேலை முடிஞ்சு பால்ல கலக்க மாட்டேன். எங்க அப்பா உங்க அப்பா தான் யாரும் இல்லைன்னு சொன்னா. அப்பா தான் யார் இன்னும். இது என்ன பண்றது? கழுவு அது வலிச்சு போடு. எச்சி ஓட கையால பிரெட் வாங்கியிருக்கீங்க, பால். என்னது? வாங்க வாங்க வாங்க. வந்துட்டோம். ஸ்பூனா? அப்ப அதை கழுவிட்டு வா. ரெண்டுத்துமே கழுவியாச்சு. கழுவு. நீ என்ன வாங்கல அந்த அக்காவுக்கு? நான் எதுவும் வாங்கல. ஏன்? காசு தான் வேணும். என்கிட்ட காசு இல்லை நான் தர்றதுக்கு. ஜெமினி தெரியா? ஜெமினியா? ஜிமிக்கியா? எனக்கு அந்த நம்மளுக்கு இதுவும் சூப்பரா தண்டு பெருசா இருக்கு, அது தெரியா? சின்ன ஜிமிக்கி. அப்புறம் ஜிமிக்கெல்லாம் தர முடியாது. அப்புறம் மாமா கேக்கு செய்யறாங்க நாளைக்கு. கலக்குறேன். அம்மா வெவுச்சு வரலணுமா? எடுத்து கொடு தம்பி, வேணுமான்னு கேட்குறேன். காட்டுக்கீங்க. காட்டுறோம். காட்டி தானே இருக்கும். கை நல்லா சாப்பிடுச்சு. கதவை சாத்து தம்பி. டிவி சத்தம் கேட்குது. காய்ச்சிட்டோமே. நாங்கெல்லாம் கோவத்தில் இருக்கோம்ல, கோவம் முடிஞ்சுதான் வருவோம். எல்லாமே அப்படியே இருக்கு. உங்க அப்பாட்டையும் பேசலையா நீ? நான் எங்க அப்பாட்ட பேசுவேன். இது என்னத்த இன்னும் கரைய மாட்டுது. சரி இதில் மீதி வேலையை பாருங்க, அது கரையிட்டோம். ஆமா அது தானாவே தட்டு ஓடு. ஏன் தட்டு? நம்ம தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம். சி பெரிய தட்டு எடுத்துவா. பெரிய தட்டு. எங்க அப்பா 10 ரூபாய் காசு வாங்கிட்டு வா. இது மாதிரி இன்னொரு வாங்கிட்டு சொல்லு. எங்க அப்பா காசு போது, அது க்ரீம் பத்தாது. ஏதே க்ரீம் பத்தாது. 1 மினிட். உங்க அப்பாட்ட காசு வாங்க போயிட்டா. அழகா தான் வாங்கியிருக்காங்க பொண்ணுங்க.